கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மைல்டு ரெக்கவரி மாதிரி காட்டுது. நிஃப்டி கீழே இருந்து மேலே வந்து ஒரு மாதிரி -17 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. 25,492. ஒரு 520க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தாக்கா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 500 இஸ் ரவுண்ட் நம்பர். பட் நெவர்த்லெஸ் பரவாயில்ல. இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டில் இஸ் a குட் கேண்டில். ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே இருந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து இஸ் a குட் சைன். இது குட் சைன். ஓகே, இதை விட பெட்டர் சைன் ஒன்று கொடுத்துருக்கு. நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நிஃப்டி முடிச்சிடலாம். ஆர்எஸ்ஐ வந்து 49 இன்றைக்கி. ஆர்எஸ்ஐ 49 அப்படி பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்துருக்குது. திங்கக்கிழமை ஆர்எஸ்ஐ 50 மேலே க்ளோஸ் பண்ணால் புல்லிஷ். நம்ம போன வாரமும் அதே தான் சொல்லியிருந்தோம். ஆனால் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. 49 கீழே க்ளோஸ் ஆகிட்டு மேலே 50 மேலே க்ளோஸ் ஆகிட்டாக்கா புல்லிஷ். இப்போதைக்கு பார்த்தாக்கா ப்ராபபிலிட்டி அதிகமாக தான் தெரியுது. ஏன்னா சப்சிக்வெண்ட்டாக நான் பேசுறது கேட்டால் உங்களுக்கு புரியும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அது வந்து பயங்கரமாக இருக்குது பேங்க் நிஃப்டி சார்ட்டில். நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ அதை வச்சு தான் இது ஸ்ட்ராங்னு சொல்கிறேன். நீ நிஃப்டி ஓரளவு தாக்கு பிடிச்சது காரணமே பேங்க் நிஃப்டி தான். ஸோ ஆர்எஸ்ஐ 49 50க்கு மேலே க்ளோஸ் ஆன புல்லிஷ் ஆகிடும் மண்டே அன்றைக்கி. 21 டே மூவிங் ஆவரேஜ் 21 டே 25,611 25,611 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங். ஓகே, தட் இஸ் இன்னும் 120 பாயிண்ட்ஸ் இருக்குது. 120 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆனால் நிஃப்டி புல்லிஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ 49 பேசியாச்சு. நம்ம 50 டே மூவிங் ஆகுது கொஞ்சம் கீழே 25,202 இருக்குது. அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம். இப்படியே டேக் ஆஃப் ஆகிட்டு நல்லது. வீக்லி 21 டே அதுவும் ரொம்ப எங்கே இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை. இன்றைக்கி என்ன பியூட்டினாக்கா, இன்றைக்கி வந்து மிட் கேப் 100 அண்ட் மிட் கேப் 50 ஒரு நல்ல ரேலி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது ஜென்ரலாக லார்ஜ் கேப்னால மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். கூட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு மிட் கேப் 50 அண்ட் மிட் கேப் 100 0.59% அப்பு. அடுத்த செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 5 பெரிய செக்டர் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4 வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ். நிஃப்டி ஸ்மால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.4%. இண்டெக்ஸ் ஒரு 2.4% போகிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேங்க்ஸ் 2.18, மெட்டல் 1.41, பிஎஸ்சி பேங்க் 0.87. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இன்றைக்கி ரேலி லீட் பண்ணியிருக்கு. லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லுக்ஸ் வெரி புல்லிஷ். இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தா ஒரு சின்ன நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு நேர்ந்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மார்னிங் நடந்த கலவரத்துக்கு மார்க்கெட்டில் ஓப்பனிங் நல்லா இல்லை, ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ஃபண்டாஸ்டிக் மூவ். பேங்க் நிஃப்டி ஃபண்டாஸ்டிக் மூவ். ஏன்னாக்கா 322 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 322 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு. நேற்று ஆர்எஸ்ஐ 60 கீழே வரல, இன்றைக்கி ஆர்எஸ் 60 மேலே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி 60 கீழே நீ க்ளோஸ் ஆகிருந்தால் கொஞ்சம் டேஞ்சர். நேற்று ஆர்எஸ்ஐ 60 மேலே பேங்க் நிஃப்டி இருந்த தொட்டு ஆர்எஸ்ஐ இருந்த தொட்டு கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா 62ல் இருந்தது, 63ல் இருக்குது. இப்போ 63ல் இருந்தது, இந்த வீக் 62.2ல் இருக்குது. இந்த வீக் 62ல் இருக்குது. ஸோ வீக்லிலையும் டெய்லிலையும் ஆர்எஸ்ஐ 60 மேலே இருக்குது, வீக்லிலையும் ஆர்எஸ்ஐ 60 மேலே இருக்குது. அதனால் பேங்க்ஸ் புல்லிஷாக இருக்குது. அதான் அந்த ரேலியில் பார்த்துருக்கோம். நிஃப்டி மண்டே அன்றைக்கி 50 மேலே க்ளோஸ் பண்ணியானாக்கா மார்க்கெட் பெரிய டேக் ஆஃப்க்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மண்டே அன்றைக்கி பார்க்கணும். மண்டே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 21 டே மூவிங் ஆவரேஜ் 25,611 அது மேலே க்ளோஸ் ஆனால் ஸ்ட்ராங்கு. இல்லை 50 மேலே ஆர்எஸ்ஐ 50 மேலே க்ளோஸ் பண்ணலே மைல்ட்லி ஸ்ட்ராங்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இந்த வீக்லி செட்டில்மெண்ட் டியூஸ்டே வந்து தொட்டு நிறைய கொலரிவு கன்ஃபியூஷன் இருக்குது சார்ட்டில் பார்க்குறதுல. பட் நெவர்தலெஸ் இதுவும் கடந்து தான் போயாகணும். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக சார்ட்டில் என்ன சொல்லுதுனாக்கா, பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டி வந்து ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இன்றைக்கி. வீக்லியில் கேண்டில் நல்லா கிரேட்டாக இல்லை. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது.
ஒரு நிஃப்டிக்கு வந்து ஒரு 780 25 718 பிரேக் ஆன நம்பர் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பார்த்தீங்கன்னாக்கா ரீசன்ட் ரேலியில் சின்ன ஸ்மால் ரேலியில் 57,482 இன்றைக்கி வந்து இந்த 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 5 நாளில் இதுக்கு அந்த லோ பிரேக்கே ஆகலை. நிஃப்டி அதெல்லாம் உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம், அதை உடச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து திருப்பியும் அந்த 2 வீக்ஸ் பேக் ஃபார்ம் ஆன லோ மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. தட் இஸ் அந்த நம்பர் என்னன்னாக்கா 57,482. இன்றைக்கி க்ளோஸ் வந்து 57,876. ஓகே, 876. ஸோ பேங்க்ஸ் வந்து அல்ட்ரா புல்லிஷாக இருக்குது. ஏன் பேங்க்ஸ் புல்லிஷாக இருக்குனாக்கா பேங்க்ஸில் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்நிய முதலீடுகளில் பேங்குகள் வாங்கலான்ட்டு 49% எடுக்கலான்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பல பேங்குக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கு. சின்ன ஆல்ரெடி நீ பணம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு டீல் போயின்னு இருக்கு, எஸ் பேங்க்கில் ஒரு டீல் முடிஞ்சிருது, சவுத் இந்தியன் பேங்க்கில் ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே நல்லா ஓடிட்டு இருக்குது. ஐடிபிஐ பேங்க்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 5 வருஷமாக கவர்மெண்ட் ஏதாவது விற்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து விற்று போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டேக் ஓவர் பண்ணி க்ரோ பண்ணுறது தான் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ப்ராஃபிட்டபிள் ரன்னிங் பிஸ்னஸ்னால் நீங்கள் ப்ரீமியம் கொடுக்கணும். பட் லாஸ் இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் ப்ரீமியம் கொடுக்கணும்னா அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேல்யூவேஷனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து பெரிய சம்பவம் இருக்குது. ஸோ ஐடிபிஐ பேங்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். ஐடிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி ஸ்மால் பேங்க்ஸ், இப்போ சியூபி சின்ன பேங்க்குக்கெல்லாம் வந்து இல்லை லார்ஜ் கேப் பேங்க்கை வந்து டேக் ஓவர் பண்ணுறது கஷ்டம். டேக் ஓவர்னாக்கா ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, வேண்டிய அளவுக்கு எடுக்க முடியாது, கம்மியாக தான் எடுக்க முடியும். ஓகே, ஒரு ஸ்டேட் பேங்க்கை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு 4 சின்ன பேங்க் வாங்கிடலாம் நீங்கள். ஓகே, அதுதான் விஷயம். ஸோ அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டு வந்து இந்த வாரம் நல்லா இல்லை, ஆனால் அடுத்த வாரம் நல்லா இருக்க ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் மண்டே அன்றைக்கி வாட்ச் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வீக்லி பிகினிங் நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன அடுத்த வாரம் கொஞ்சம் டவுட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். மண்டே தான் இம்பார்ட்டன்ட் டே. லாஸ்ட் வீக்கும் நம்ம சொன்னோம் மண்டே இம்பார்ட்டன்ட் டே. மண்டே கீழே போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அடுத்த வாரம் மண்டே இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே போய் நிற்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கை கொடுக்குது. நிஃப்டி மேலே போகும்போது பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே தூக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து புல்லிஷாக இருக்க வேண்டியது அவசியத்தில் இருக்கும். ஸோ பேசிக்கலி ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ப்ராபபிலிட்டி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே நின்று போச்சு. நிஃப்டி மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு ரேலி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக்ஸை நீங்கள் பாருங்கள். வேறு எதுவும் இப்போ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இறக்கம் வந்திருக்குல்ல, இப்போ இறக்க முடியுதுன்னு நம்ம சொல்கிறோம், முடிக்கிற வாய்ப்புன்னு சொல்கிறோம். இந்த இறக்கத்தில் உங்ககிட்ட எந்த ஸ்டாக்லாம் கம்மியாக இறங்குச்சு, எந்த ஸ்டாக்கெல்லாம் எதிர்நீச்சல் போட்டது, உங்ககிட்ட எதிர்நீச்சல் போட்ட ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் அதிகம் வாங்கணும். வீக்கில் தட்டுனவுன்னு கீழே வந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட்டோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் ஸ்டாக் நம்ம பார்க்கணும். ரிசல்ட் நல்லா இருந்து தான் நம்ம தைரியமாக வச்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சஜஷன்னா, நீங்கள் வந்து உலக பொருளாதாரம், உலக பொருட்சந்தை, அமெரிக்க பங்குச்சந்தை அதெல்லாம் பார்க்குறத விட நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட் ட்ராக் பண்ணுறது, RSI, பேலன்ஸ் ஷீட்லாம் கற்றுக்கினாக்கா நமக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.